ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். நம்ம முடியை வாஷ் பண்ணுறதுக்காக கடையில் விற்கிற ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணுவோங்க. அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையான முறையில் நம்ம வீட்லேயே ஹெர்பல் ஷாம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கெமிக்கலே இல்லாமல் இயற்கையான முறையில் ஹெர்பல் ஷாம்பு ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்காக நான் பூந்தி கொட்டை எடுத்திருக்கேன். இதை சோப் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது நல்லா நுர வரும். இந்த பூந்தி கொட்டையை நம்ம அப்படியே பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி இடிக்கிற கல்லில் வச்சு இதை இடிச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொட்டையை எடுத்துடணும். இந்த மாதிரி 2 தட்டு தட்டுனிங்கன்னா போகிறோம். பாருங்கள், கிராக் விட்டுருச்சு. இதில் இருக்கக்கூடிய இந்த கொட்டை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இதில் எந்த நுரையுமே வராது. இதை நம்ம தூக்கி தான் போடணும். இந்த தோலை மட்டும்தான் நாம் பயன்படுத்த போகிறோம். இதே மாதிரி நான் 200 கிராம் அளவுக்கு பூந்தி கொட்டையை உடச்சி தண்ணியில் ஊற போட்டிருக்கேங்க. பாருங்கள், அதோடைய கொட்டைகள்லாம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது எந்த யூஸும் கிடையாது. இதை எடுத்து நம்ம வெளியே தான் போடணும். இந்த 200 கிராம் பூந்தி கொட்டையை ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஊற வச்சுருக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினா தான் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இறங்கும். இந்த பூந்தி கொட்டையை பயன்படுத்தி நம்ம ஷாம்பு ரெடி பண்ணால் நல்லா நுர வரும். பாருங்கள், இப்படி கையை வச்சு தான் லைட்டாக இப்படி தலப்பி விடுறேன். அதுலேயே எவ்வளோ நுர வருது பாருங்கள். இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விடணும்னா நீங்கள் இதுக்கு நான் 300 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற விட்டுருக்காங்க. 200 கிராம் பூந்தி கொட்டை எடுத்ததுனால நான் 300 ml எடுத்திருக்கேன். நீங்கள் ml கணக்கு கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பூந்தி கொட்டை முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற விட்டால் போதும். ஆனால் 24 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. அப்போ தான் நல்லா ஊறிடும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இது கூட நம்ம இன்னொரு ஹெர்பல் சேர்க்க போகிறோம். நான் கற்றாழை 2 பீஸ் எடுத்திருக்கேங்க. இந்த கற்றாழையை நீங்கள் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் எல்லோ கலர் லிக்விட் வெளியேறும். இந்த லிக்விட் வெளியேறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய ஸ்கின்ல அரிப்பு ஏற்படும். அதனால் எப்போவுமே கற்றாழையை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் 3 மணி நேரம் அதுக்கு முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த லிக்விட் எல்லாமே வெளியேறிடும். இப்போ இந்த லிக்விட் வெளியேறின இடத்த நாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த முள் அதையும் கட் பண்ணிக்கலாம். இந்த கற்றாழையில் கனமான பகுதி மட்டும் நமக்கு போதும். மெலிசாக இருக்கக்கூடிய பகுதி வேறு எதுக்குன்னா பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி 2 கற்றாழை பீஸ்லையும் இருக்கக்கூடிய முள் பகுதியை நம்ம எடுத்துடலாம் சீவிட்டு. சைடில் இருக்கக்கூடிய முள் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ இதை ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கற்றாழையை நான் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. இதை 2ஆக நம்ம பொளந்துக்கலாம். பொளந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஜெல்லை தான் நம்ம எடுக்க போகிறோம். இதை அப்படியே நம்ம ஸ்பூன் வச்சு சுரண்டி எடுத்துக்கலாம். நான் எடுத்த 2 கற்றாழையிலுமே நான் இருந்த ஜெல் எல்லாத்தையுமே எடுத்துட்டேங்க. ஸ்பூனை வச்சு தான் சுரண்டி எடுத்தேன். எல்லாமே சுத்தமாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு எனக்கு ஜெல் கிடச்சிருக்குங்க. எதனால நம்ம கற்றாழை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணிவிடும். முடியோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். பொடுகு தொல்லை இருக்காது. அதனால தான் இந்த ஷாம்புவில் நம்ம கற்றாழையை பயன்படுத்துகிறோம். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஜெல்லியாக இருக்குது, நல்லா லிக்விடாக வரணும். கற்றாழை ஜெல்லை நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ நல்லா தண்ணி மாதிரி லிக்விடாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எந்த பாத்திரத்தில் நீங்கள் கொதிக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே நம்ம ஊற வச்ச பூந்தி கொட்டை அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கணும். தண்ணி நம்ம வடிச்சிடக்கூடாது. இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். நான் அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிறேன். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இப்போ நல்லாவே கொதிச்சுட்டு பொங்கி வருது பாருங்கள். எவ்வளவு நுர வருது பாருங்கள். அது கொதிக்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு நுர வருதுன்னு சொல்லிட்டு. இந்த சோப் நட்ஸ் எதனால் யூஸ் பண்ணுறோன்னா அந்த நுர வர்றதுக்காகவும் முடி நல்லா சில்கியாக ஷைனிங்காக இருக்கும். தலையை நல்லா சுத்தப்படுத்தி கொடுக்கும். தலையோட முடியோட வேர்க்கால்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். அதுக்காக தான் இந்த பூந்தி கொட்டையை நம்ம பயன்படுத்துகிறோம். நுர வர்றதுக்காக மட்டும் இல்லைங்க, அதில் நிறைய சத்துக்களும் இருக்குது. அதுக்காக தான் இந்த பூந்தி கொட்டையை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி செய்யும் பொழுது ஹெர்பல் ஷாம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கடையில் போயிட்டு கெமிக்கல் நிறைஞ்ச ஷாம்பு வாங்கி போகிறதுனால முடியெல்லாம் கொட்டும். முடியுடைய வேர்க்கால்கள்லாம் அந்த அளவுக்கு வலுவாக இருக்காது. ஆனால் இயற்கையான ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணும்பொழுது முடியுடைய வேர்க்கால்கள்லாம் வலுவாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகி முடி நல்லா வேகமாக வளர செய்யும். இந்த மாதிரி ஈஸியாக குறைஞ்ச செலவில் நம்ம ஹெர்பல் ஷாம்பு ரெடி பண்ணிக்கலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டால் தான் இந்த ஷாம்பு கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம கொதிக்க வைக்கிறோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் 5 நிமிஷமாக கொதிக்க விடுறேங்க. பாருங்கள் எவ்வளோ நுர பொங்கி வந்திருக்குது. இது அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இதை வடிகட்டி எடுக்கணும். நல்லா ஆறட்டும்.
இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி வடிகட்டி போட்டு வச்சுருக்கேன் கிண்ணத்தில். அதில் மாற்றிட்டு வடிகட்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு அழுத்தி விடுங்க. இதில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே இறங்கிடும். அவ்வளோதாங்க, நான் வடிகட்டிட்டேன். நமக்கு இந்த சக்கெல்லாம் தேவை கிடையாது. இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இதை நீங்கள் எப்போல்லாம் ஷாம்பு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, தலையை வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் இந்த ஹெர்பல் ஷாம்புவை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. இந்த ஹெர்பல் ஷாம்புவை பயன்படுத்துறதுனால முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும். முடியோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். முடி நல்லா சில்கியாக ஷைனிங்காக இருக்கும். நல்லா முடி வேகமாக வளரும். பொடுகு தொல்லை இருந்தாலும் சரியாயிடும். மொத்தத்தில் இது ஹெர்பல்ன்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாதுங்க. அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எல்லா வயதினரும் யூஸ் பண்ணலாங்க. தலையை நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். முடி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் இயற்கையான முறையில் ஹெர்பல் ஷாம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.